வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் 3.30 கோடி மதிப்பில் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அடுத்த ஊசுடு கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததை கண்டித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ளது போல் சிறப்பு கூறு நிதியை பாதுகாக்கும் சட்டம் புதுச்சேரியில் இல்லாததால் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கு சேர வேண்டிய நிதி திசை திருப்பப்படுகிறது என விடுதலை சிறுத்தை கட்சி பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். மாங்கனி திருவிழாவினையொட்டி காரைக்கால் அம்மையார் கலையரங்கில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இனி வருவது விரிவான செய்திகள். ஆதி திராவிட நலத்துறை மூலம் ரூபாய் 3.30 கோடி மதிப்பில் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரநிலை கழகம் சார்பில் சிறப்பு கூறு நிதியின் மூலம் ரூபாய் 3.30 கோடி மதிப்பில் கரிக்கலாம்பாக்கத்தில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட பல்நோக்கு சமுதாய நலக்கூடத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், அரசு செயலர் முத்தம்மா, ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரநிலை கழக மேலாண் இயக்குநர் சிவகுமார் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த ஊசுடு கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததை கண்டித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியிலிருந்து ஊசுடு கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து நிறுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகிறது. இதனால் அந்த கிராம மக்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைகளுக்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் நடவடிக்கையால் கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் பேருந்து இயக்கப்பட்டது. ஆனால் 3 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்ட பேருந்து மீண்டும் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு 3 முறை போக்குவரத்து ஆணையருக்கு அப்பகுதி மக்கள் மனுக்கள் அளித்தோம், எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தனது தொகுதி மக்களுடன் போக்குவரத்து துறை அலுவலகம் வந்த அவர் போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பணியில் இருந்த போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரனிடம் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான பேருந்துகளை அதிகாரிகள் நிர்வாகம் செய்யும் நிலையில் புதுச்சேரியில் 140 பேருந்துகளை இயக்க முடியாதா என்று துணை ஆணையரிடம் கேள்வி எழுப்பிய அவர் அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் அளிக்கப் போவதாகவும் எச்சரித்தார். 1,48,078 பஸ் வருது. அதுல பிரைவேட்ல மட்டுமே 21,90,000 பஸ்கள் வருது. அப்ப இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுது. ஆனா ஒரு 148 பஸ் உன்னால மெயின்டைன் பண்ணலனா நீ எதுக்கு சீட்ல உட்கார்ந்துக்கற? நீ எதுக்கு சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க? முதலமைச்சர் செய்யன்றாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பண்டு கொடுக்குறாரு. இப்போ மந்திரி கன்சர்ன் மந்திரி செஞ்சு கொடுங்கன்றான். அது மேல உங்களை வந்து வேலை செய்யணும். அப்படிங்க எதுக்கு படிச்சீங்க? தமிழ்நாட்டில் உள்ளது போல் சிறப்பு கூறு நிதியை பாதுகாக்கும் சட்டம் புதுச்சேரியில் இல்லாததால் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கு சேர வேண்டிய நிதி திசை திருப்பப்படுகிறது என விடுதலை சிறுத்தை கட்சி பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் புதுச்சேரி மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி தலைமையில் காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், அரசியல் குழு மாநில துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன் முன்னிலை வகித்தனர். கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தீர்மான விளக்க உரையாற்றினார். இப்பொதுக்கூட்டத்தில் தொகுதி செயலாளர்கள் கலைச்செல்வம், விடுதலை கனல், கலையரசி, வல்லவன், செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வம் நிதி பகிர்வில் தமிழக அரசு மத்திய அரசால் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாகவும் 3 லட்சம் கோடியை தமிழகத்துக்கு கொடுத்ததாக பிரதமர் கூறும் நிலையில் அதே நேரத்தில் பல்வேறு வரிகள் மூலம் மத்திய அரசிற்கு சென்றிருக்கும் தொகை 8.3 லட்சம் கோடி என்றார். இதுதான் மத்திய அரசின் பாரபட்ச அணுகுமுறையாக இருக்கிறது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ளது போல் சிறப்பு கூறு நிதியை பாதுகாக்கும் சட்டம் புதுச்சேரியில் இல்லாததால் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கு சேர வேண்டிய நிதி திசை திருப்பப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார். பட்டியல் சமூகத்திற்கு அப்பட்டமான அநீதி புதுச்சேரியில் இழைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் புதுச்சேரி முதலமைச்சர் தலித் மக்கள் விரோத போக்கை கைவிட வேண்டும் என தெரிவித்தார். ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது.
3 லட்சம் கோடியை ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தந்திருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் அதே காலகட்டத்தில் தமிழகத்திலே இருந்து பல்வேறு வித வரிகள் மூலமாக ஒன்றிய அரசிற்கு சென்றடைந்திருக்கிற தொகை 8.3 லட்சம் கோடி. இதுதான் ஒன்றிய அரசினுடைய பாரபட்ச அணுகுமுறையாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய பண்பாட்டு அடையாளங்களை பெருமைப்படுத்துவது என்கிற அடிப்படையில் பிரதமருடைய வருகை அமைந்திருக்கிறது என்றார். காரைக்காலில் மாங்கனி திருவிழாவினையொட்டி காரைக்கால் அம்மையார் கலையரங்கில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா கடந்த 10ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 1 மாத காலத்திற்கு அம்மையார் கலையரங்கில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக இன்று அம்பகரத்தூர் அபிநயா மியூசிக் அகாடமி சார்பில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அபிநயா மியூசிக் அகாடமி நிறுவனர் அபிநயா மற்றும் அவரது மாணவர்கள் பல்வேறு பாடல்களை பாடி அசத்தினர். இந்த நிகழ்ச்சியை காண காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் கோரிமேடு பழைய வாய்க்காலில் 46 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் உள்ள கோரிமேடு வாய்க்காலில் பழைய கான்கிரீட் குழாய் பாலத்திற்கு பாலம் அமைக்கும் 46 லட்சம் ரூபாய் செலவில் இன்று தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி, ஒப்பந்ததாரர் மனோகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய இந்த கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலய பரம்பர ஆலய தர்மதத்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரியங்குப்பம் தொகுதி தேங்காய்த்திட்டு பகுதியில் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலுக்கு ரூபாய் 20,000 நன்கொடையும், கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 20,000 ரொக்கப்பரிசு கோப்பைகளை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற சன்ரைஸ் அணிக்கும் 2ஆம் பரிசு பெற்ற அணிகளுக்கும் ரூபாய் 20,000 பரிசு தொகையை வெற்றி கோப்பையையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தேங்காய்த்திட்டு வடக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் கோவிலுக்கு 20,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மக்களுக்கு சர்க்கரையை இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வெயிட் பண்ணுங்கண்ணா, வெயிட் பண்ணுங்கண்ணா. அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்கண்ணா. ஓகேண்ணா, ஓகே அண்ணா இங்க பாருங்க. அண்ணா இங்க ஒரு நிமிஷம் பாருங்கண்ணா. பொறுமா
பாரத வீதி ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத ஆடிப்பூர விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதி வீதியில் ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி ஆடிப்பூர விழா நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செஞ்சி மற்றும் மயிலம் தொகுதியில் புதிய பாமக நகர ஒன்றிய பொறுப்பாளர்களை நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்திற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் கனல் பெருமாள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்று தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்தனர். அப்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்களிடம் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து செஞ்சி மற்றும் மயிலம் தொகுதியில் நகர ஒன்றிய நிர்வாகிகள் மாற்றம் செய்துவிட்டு 300க்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகளை இன்று நியமனம் செய்தார். மேலும் பாமக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இவர்களுடைய பணி சிறக்கிறதுக்கு ஐயாவுடைய வாழ்த்து பெறுவதற்காக இங்கு வருகை தந்தோம். ஐயாவுடைய வாழ்த்து பெற்று மகளிர் அணி மாநாடு பூம்புகாரில் நடக்கிற மாநாடு வெற்றி பெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாநாடு சிறப்பற நடைபெற நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட்டு மாநாடு சிறப்புற நடைபெற ஒத்துழைப்பு என்பதை இதன் மூலம். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் 3.30 கோடி மதிப்பில் கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அடுத்த ஊசுடு கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததை கண்டித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ளது போல் சிறப்பு கூறு நிதியை பாதுகாக்கும் சட்டம் புதுச்சேரியில் இல்லாததால் பட்டியல் சமூக பழங்குடி மக்களுக்கு சேர வேண்டிய நிதி திசை திருப்பப்படுகிறது என விடுதலை சிறுத்தை கட்சி பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். மாங்கனி திருவிழாவினையொட்டி காரைக்கால் அம்மையார் கலையரங்கில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.